ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு bullsStreet. ஸோ இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து அப்படியே நடக்கும். அது வந்து இப்போ பார்த்தா அதில் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, சிக்னிஃபிகன்ஸாக இருக்காது. ஏதோ ஒரு நியூஸ் நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அதில் தான் அதோட தவறு மிஸ் பண்ணிட்டோமே, அதை அப்பயே நம்ம யோசிச்சிருக்கலாமேன்ற மாதிரி தோண வச்சிடும். அந்த மாதிரி சில செக்டார்ஸ் வந்து திடீர்னு மேலே போகும். அந்த செக்டாரோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மேலே போகும். அதில் வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ் இல்லாமல் அதில் கொஞ்சம் செகண்டரி லைனில் அல்லது மீடியா கார்டு லெவலில் அல்ல ஒரு பென்னி லெவலில் கூடிய சில ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போவே நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தை ஒரு சேஃபாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ முன்னெல்லாம் பார்த்தோம்னா அந்த வாய்ப்புகள் வந்து மண்ணுக்கு அடியில் கிடைக்கும். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஆகவோ அல்லது க்ரூட் ஆயில் ஆகவோ பெட்ரோலியம் டீசல் ஆகவோ அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கு. இப்போ வந்து அப்படி மேலே 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 வானத்திலிருந்து வாய்ப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து அப்படி தானாக வந்திருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டெக்னாலஜி தான். ஸோ என்னென்னா இந்த ரீசெண்டாக இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் சிந்தியா ஒரு வார்த்தையை வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த ட்ரோன்ஸ் சம்மந்தப்பட்ட போக்குவரத்தை வந்து நாங்கள் முதன்மைப்படுத்துவோம், அதுக்கான விதிமுறைகள் வந்து இந்த வியாழக்கிழமை வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த ட்ரோன்ஸை வந்து முதன்மைப்படுத்துறதுனால எதிர்காலத்தில் வந்து இது ஒரு பெரிய டெக்னாலஜியை பெரிய புரட்சியாக வரும்னு சொல்லிட்டாரு. இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நான் பெருமைக்காக நானே சொல்லக்கூடாது, அப்படி சூப்பராக தான் போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் உள்ளவங்களும் வரலாம், இல்லை சுமாரான ஒர்க்கிங் கேபிட்டல் உள்ளவங்களும் வரலாம். ஸோ அபவுட் ஒரு 10K அண்ட் அபவ் ஒர்க்கிங் கேபிட்டல் உள்ளவங்களுக்காக ஆப்ஷன் செக்மெண்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இஃப் நீடட். ஸோ அது வரும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அவைல் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் இந்த கூகுள் பே, ஜிபே வழியாகவோ, அமேசான் பே வழியாகவோ, பேடிஎம் வழியாகவோ அல்லது ஃபோன்பே வழியாகவோ இந்த bullsStreetோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இந்த டேட்லேருந்து செப்டம்பர் மாத F1 சீரீஸ் ஆரம்பமாயிடுச்சு. ஸோ இதே போல் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் வந்து சேஃப் ட்ரேடிங் பண்ணணும், நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்காக 2 விதமான கால்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் மூவிங் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் டார்கெட்டோட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் வந்து ஈக்விட்டி சைடில் ஃபியூ டேஸ் ஹோல்டிங்கோ இல்லை ஃபியூ வீக்ஸ் ஹோல்டிங்கோ, ரேர் ஆஃப் தி ரேர் ஃபியூ மந்த்ஸ் ஹோல்டிங்கோ வச்சுருந்து பெரிய லாபத்தை பார்க்குற மாதிரியான ரெக்கமெண்டேஷனும் அதில் வரும். ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஈக்விட்டி இது செப்பரேட். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். அதே போல் ரெமிட் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனை. இன்னொன்று வந்து அல்டிமேட்டாக புதுசு. இது என்னென்ன சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கான சொத்து மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வைக்கிறதுக்கு 5 பைசாலேருந்து, ஆமாம் நிஜமாகவே 5 பைசாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வைக்கலாம். அதுக்கான ரெக்கமெண்டேஷன் வரும். இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ரேடிங்கை பண்ண வேண்டாம். ஏன் ட்ரேடிங் பண்ண வேண்டாம்னா, இப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக எமர்ஜ் ஆகியிருக்காது. ஒரு நாற்று நட்டு வைக்கிற மாதிரி அப்படி எமர்ஜ் ஆகியிருக்காது. பட் கனெக்டான டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ அது எதிர்காலத்தில் வந்து சில பல வருடங்களில் வந்து பல மடங்கு பெருகி முதலீட்டை வந்து பெருக்கி கொடுத்தணும். அப்போ வந்து ஒரு சொத்து மாதிரி சேர்ந்து பெருகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அவ்வப்போது வரும். இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், இந்த bullsStreet அப்படிங்கிறது ஒரே ஒரு bullsStreet தான், ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான், ஒரே ஒரு விஜய் தான். ஸோ இது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும்தான், த்ரூ வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட், அது மட்டும்தான். இந்த டெலிகிராம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெலிகிராமில் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. பிவேர் ஆஃப் ஃபேக் பீப்புள் ஹூ ஆர் ரிஃப்ளெக்டிங் அவர் நேம் இன் டெலிகிராம், தேர் கலெக்டிங் மணி ஃப்ரம் இன்னசென்ட் பீப்புள். ஸோ பிவேர். ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி சச் ஆக்டிவிட்டீஸ் இன் டெலிகிராம், ஒன்லி வாட்ஸ்அப் அண்ட் பிளாக் சைட் மட்டும்தான். வாங்க இந்த வீடியோவில் போய் அது என்னென்னு பார்ப்போம். இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு. அப்போ என்னென்னா, இதுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகிறது வந்து ஏர் டாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸி இருக்குல்ல, டாக்ஸி, ஏர் டாக்ஸி. அந்த ஏர் டாக்ஸி வந்து பெரிய அளவில் வரும் அப்படின்னு நினைக்கிற போது கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா அதுதான் நிஜமாகுது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த செக்டர்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இங்கே வந்து ஒரு 4 செக்டாரை வந்து எனக்கு புரியுது. இந்த 4 செக்டார் வந்து நல்லா போகும் அப்படின்னு. இந்த 4 செக்டாரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்கையும் எடுக்கலாம்,
இந்த செகண்டரி லெவல், மீடியா லெவல், பென்னியில் உள்ள ஸ்டாக்ஸையும் எடுத்து வைக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறபோது எந்த செக்டார் உடனே வருதுன்னு ஏவியேஷன் செக்டார் தான். ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி ஏவியேஷன் செக்டார் தான் வரும். அந்த ஏவியேஷன் செக்டாரில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லைக் அந்த இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி அதில் எது சின்னது எது பெருசு, ஒரு பெருசு ஒரு சின்னது, இட்ஸ் கால்ட் அஸ் கோர் அண்ட் சேட்டலைட், அந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் நம்ம பண்ணலாம். ரெண்டாவது வந்து பியூர்லி ஆட்டோமொபைல் ஸ்டாக். ஏன்னா இந்த பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல, பிஎம்டபிள்யூ கார் அவங்களுடைய இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோல்ஸ் ராய்ஸரோட கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்க பிஎம்டபிள்யூ. ரோல்ஸ் ராய்ஸோட ஒரிஜினல் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து கார் தயாரிக்கிறது கிடையாது, அவங்க வந்து ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் தயாரிக்கிறது அவங்களுடைய இதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி வந்து வரும். அப்படி வரும்போது நிச்சயமாக நமக்கு ஆட்டோமொபைல் செக்டார்னு உடனே கண்ணை மூடிட்டு நம்ம சொல்ல போகிறது வந்து டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான். ஏன்னா டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் வந்து துணிஞ்சு சில ரிஸ்க் எடுத்து புது இதில் வந்து காலை வைப்பாங்க. மாருதி அப்படி வைக்க மாட்டாங்க, ரொம்ப சேஃப் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் எதெல்லாம் இருக்கோ, லைக் அந்த மதர்ஸ் அண்ட் சுமி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸு, அப்கோர்ஸ் டிவிஎஸில் சில அக்சசரிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்னங்கிறதையும் அதையும் நம்ம நோட் பண்ணி வைக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஃபார்மா ஸ்டாக். இப்போ வந்து இந்த ஆள் என்னமோ சொல்கிறாங்கிற மாதிரி புருவத்தை வசத்துவீங்க. என்னென்னா ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் ஏர் டாக்ஸி பற்றி, ட்ரோன் பற்றி பேசும்போது ஃபார்மாக்கு இங்கே என்ன வேலைன்னு நினைப்பீங்க. ஆனால் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஏர் டாக்ஸி மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகும். ஸோ ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகுங்கிற போது வந்து இதை வந்து பேன் இண்டியா ப்ரெசன்டேஷன் எல்லா இடத்துலையும் வந்து வரும். அது மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் பீப்புளும் இப்போவே வந்துட்டுருக்காங்க. ஃபாரின் பீப்புள் மெடிக்கல் டூரிசம் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ அது நிறைய அந்த மெடிக்கல் டூரிசம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி வரும்போது எந்த ஸ்டாக் அப்படின்னு உடனே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்டாக் வந்து நமக்கு எப்பவும் ஃபேவராக ஜாக்பாட் லாபம் கொடுக்கக்கூடிய அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்காகவே வச்சுக்கலாம். அண்ட் தென் ரிலேட்டட் ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி அண்ட் தென் ரிலேட்டட் ரிசர்ச், ஃபார்மல் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து மூணாவதாக வரும். நாலாவது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் வந்து இந்த மாதிரி ஏர் டாக்ஸி வருதுன்னா அதை வந்து அந்த இடத்துல எந்த அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வருதோ அந்த இடத்துல என்ன விதமான சர்வீசஸ் கொடுப்பாங்களோ, ரைட் ஃபுட்டோ இல்லை வேறு ஏதோ என்ன மாதிரி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சர்வீசஸ் வரும். பர்டிகுலர்லி இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் வந்து ஒரு பெரிய இதாக டிஜிட்டலாக பெரிய இதாக போகும். அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் அதில் வரலாங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போவே ரைட்னா வந்து லிஸ்ட் ஆகிக்கூடிய ஸ்டாக் வந்து இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸை வந்து பார்க்கும்போது அதோடைய ஸ்டாக் ப்ரைஸஸை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டாக் தான் அது. அந்த 1 மந்தில் வந்து ஒரு லோன் பார்த்தோம்னா 403 rupees போயிருக்குது, ஹைன்னு பார்த்தா 507 rupees போயிருக்குது ஒரே மாதத்தில். அந்த ஒரே மாதத்தில் இந்த ஈஸி பிளானர்ஸ் லிமிடெட் ஸ்டாக் வந்து 26% வந்து கெயின் கொடுத்துருக்குது. 26% கெயின் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கு வந்து ஒரே மாதத்துலங்கிறது வந்து ரொம்ப ஃபேபுலஸ், ரொம்ப வந்து அதிகம். ஸோ அந்த மாதிரியான இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் இது சம்மந்தப்பட்ட என்ன விதமான சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பிக்கப் ஆகும். என்னென்னா மெயினாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதில் வரும். ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஏர் டாக்ஸியை வச்சு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும்போது அந்த ஸ்டார்ட் அப்ஸில் சில இது வந்து பெரிய அளவில் வந்து ஐபிஓக்கும் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய புரட்சியாக பாசிட்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இது வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த நான் சொன்ன இந்த 4 செக்டார்ஸில் உள்ளபடி ஸ்டாக்ஸை வந்து பிடிச்சு இது பண்ணுங்கள். யாராவது தேவைப்பட்டால் கமெண்ட்டில் போடுங்க. இதை பற்றி தொடர்ந்து ஒரு அப்டேட் வீடியோஸ் நான் கொடுக்குறேன். என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் போகும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போடுறேன். தொடர்ந்து புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டு அவங்க மறக்காமல் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சூப்பராக தான் போயிட்டுருக்கு. செப்டம்பர் சீரீஸ் ஆரம்பித்தாச்சு. செப்டம்பரில் ஒரு பெருசாக கலக்குவோம். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.